என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து, நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன். கட்சிக்கு என்ன பேசக்கூடாதுன்றது கட்சி தடை செய்யவில்லை. ஆனால் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் எனக்கு அதிகமான ஆர்வம். இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் அனுபவ சொல்லியிருக்கேன், நான் மாகாண சபை முறையை ஒரு அரசியல் ஜாப்பை மாற்றும் பிறகு நான் இயங்க விடுவேன். ஆனால் வடக்கு கிழக்கு இணைந்திருக்க அதை வழக்கு போட்டு பிரித்ததாரு இதே அனுரகுமார். அப்புறம் ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டு தான் இருக்கவன். தமிழீழம் என்று சொல்லத்தான் எங்களுக்கு நாடு வரும் என்றால், இல்லை எங்களுக்கு சமஷ்டி என்று சொன்னாத்தான் ஒரு தீர்வு வரும் என்றால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லத்தான் போயிடும். எங்களுடைய கட்சியில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. போன 19ஆம் தேதி எங்களுடைய மத்திய குழு கூட்டம் இருந்தது. மத்திய குழு கூட்டத்தில் நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படவில்லை. நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வைப்போம். இரண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை, அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு இரண்டாவது கொள்கையை வைப்போம். மூன்றாவது, நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்துல ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடுக்குள் உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்த கொள்கையை வைக்கணும். இந்த சிவில் சமூகத்தினுடைய எழுச்சி வந்து தேவை. அது எப்படி வரப்போகுது, அதுல எப்படி பலமா இருக்க போகுதுன்றதை நான் இப்ப ஆர்வம் சொல்ல இல்லை. ஆனால் அப்படி ஒன்று தேவை. அது ஒரு சுதந்திரமான எல்லாரோடையும் கதைக்கக்கூடியது. நாளைக்கு சில வேளை அனுரகுமார வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், மஹிந்த வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், அல்லது சஜித் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும். ஏனென்றால் ரணில் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், எங்களோடையும் கதைக்கணும். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை, தேசிய அபிலாசைகளை, அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகிற அமைப்பாக இருந்தால் அது ஒரு ஜெனரல் பொடி. இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்களற்ற அல்லது எங்களுக்கு தலைமைத்துவம் சரியான ஸ்ட்ரோங் இல்லாத நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்றால், நாங்கள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் இறக்குறதுல பயப்படுகிறோமோ இல்லையோ, கவனமா கொண்டு போவோம். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. புலம்பெயர் சமூகத்தினுடைய பலமான கரம் இல்லாமல் நிலத்திலே இப்பொழுது எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக உலக அரங்கிலும் மாறிக்கொண்டிருப்பது புலம்பெயர் சமூகம். அதிலே சில வேளைகளில் தொழில் முனைவோராக வேறு வேறு நபர்கள் அவற்றை கொண்டு போனாலும் கூட இந்த வர்த்தக சாம்ராஜ்யம், வர்த்தக சங்கங்கள் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக அது மாறும். அதிலும் பிரான்சில் இருக்கிற வர்த்தகர்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக ஒரு சக்தியாக முனைவது எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் என்று நான் கருதுகிறேன். அண்மையில் இன்று எங்களுடைய தேசத்தில் இருக்கிற விடயத்தை நான் புதிதாக சொல்ல வேண்டுமில்லை. என்றால் ஒரு நாட்களும் நீங்கள் பார்க்கிற விடயங்கள் தான். நான் நினைக்கிறேன் என்னை விட கூடுதலாக நீங்கள் இந்த விளக்கம் உள்ளவர்களும் இருக்கிறீர்கள். ஒரு காலகட்டங்கள் இப்போ ஒரு அண்மையில் ஒரு தேர்தலை நோக்கி இலங்கை போய்கொண்டிருக்கிறது. அநேகமாக இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற இந்த கேள்விக்குறிகள் இருந்தாலும் கூட இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் அதுக்குரிய சரியான ஒரு உறுதிமொழி ஒன்று எட்டப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற தமிழ் சிவில் சமூகம் சம்பந்தமாக அவருடைய அந்த அங்குரார்ப்பணம் அது எப்படி அது வரவேற்பு பெறும், உங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி இதற்கு நீங்கள் மேலே அதை பற்றியிருக்கா சிறு இந்த யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சிவில் சமூகத்தினுடைய மக்களவை என்பது நான் நினைக்கிற ஒரு பலமான சக்தியாக அது மாற வேண்டும். முந்தைய காலத்தில் அப்படி ஒன்று இருந்தது. அது சின்ன சின்ன அரசியலாக அது மாறாமல் இருக்கும் வரைக்கும் வெற்றி வரும். போன முறை அப்படி இருந்தது. அப்புறம் அதில் இருந்த சிலர் கட்சியாக மாறி அரசியலில் ஈடுபட போவதில்லை. அது டக்கண்டு இறங்கி விழுந்துடும். எப்பவும் ஒரு சிவில் சமூகம் பலமான சக்தியாக இருந்தால், அரசியலில் ஈடுபடாமல் இருந்தால், அரசியலில் ஈடுபடுறவரையே கட்டுப்படுத்தலாம். பிரசப் குரூப் நாங்கள் அரசியலில் ஒன்றை படிக்கிறோம் தானே, அமுக்க குழுக்கள். அமுக்க குழுக்களில் இந்த வர்த்தக சங்கம், சிவில் சமூகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அளவான சக்திகள். இது பொலிட்டிக்கல் ஒரு தியரி. இந்த பிரசப் குரூப் மிக மிக முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்கு இலங்கையில் இந்த மகாநாயக்கர்கள் ஒரு பெரிய பிரசப் குரூப். இப்போ இலங்கையில் இருக்கிற சில வர்த்தக சமூகங்களும் யாருக்கு நிதி கொடுக்குறதுன்றதுல பெரிய பிரசரை கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவில் எக்ஸாம்பிளுக்கு அதானி, அம்பானி குடும்பம் ஒரு பெரிய பிரசப் குரூப்பாக மாறிட்டு தான். அவர் நினைக்கிறவர் பிரதமராக வரலாம்ன்ற அளவுக்கு வர்றாரோ இல்லையோ, அந்த அளவுக்கு அந்த அந்த சாம்ராஜ்யம் ஒன்று கட்டி வளர்க்கப்படுது.
யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் அதில் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த சிவில் சமூகத்தினுடைய ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அவர்களுள்ள 2 கூட்டங்கள் 3 கூட்டங்கள் நான் அவரோட பங்கு கொண்டதான் என்னையும் வந்து அழைத்திருந்தவர்கள், எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தது, என்ன மட்டுமன்றில்லை. யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா அரங்கில் நடந்ததுலையும் நான் போனான். அப்போ கட்சி சார்பாக கருத்துக்களை சொல்லி கேட்டவர்கள். இப்போ நான் அதில் அவர்களுக்கு சொன்னேன், எனக்கு சில உடன்பாடுகள் இருக்குது, உங்களுடைய பொது வேட்பாளர் விடயத்தில் எனக்கும் சில உடன்பாடுகள் இருக்குது. அந்த உடன்பாடுகளோடு நான் போகிறபடியால் உங்களோட கருத்துக்களை நான் எதிர்ப்பாக பார்க்கல, நான் அதை சார்பாக பார்க்குறேன். நான் வேறு ஒன்றும் கதைக்கல, அதில் வேறு உரையாக்கள் வேறு கருத்துக்களை சொன்னவர்கள் அதுக்கு வாத கருத்துக்கள் வைக்க நான் போயிருந்தேன். அதாவது திருவோணமலையில் நடந்ததுலேயே நான் திருவோணமலையில் இன்னொரு நிகழ்வுக்கு போயிருந்தேன், நான் தந்தை செல்வாவின் நிகழ்வுக்கு. அப்போ அது அன்றைக்கு பின்னிரம் அங்கேயும் 5 மணிக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அதிலேயும் பங்கு கொள்ள சொன்னார்கள். அங்கேயும் நான் என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய நியாயங்கள், எனக்கு தெரிஞ்ச விடயங்களை அவரோடு சேர்ந்து சொல்லியிருந்தேன். யாழ்ப்பாணம் இல்லை, நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற சமய தலைவர்கள், சிவில் சமூகத்தை சார்ந்த வைத்திய நிபுணர்கள், பொறியியலாளர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என்று ஒரு சிவில் சொசைட்டி கொஞ்சம் பலமடைந்திருக்கிறார். அது கிட்டத்தட்ட 60 அமைப்புகளை கொண்டதாக இருப்பதாக அந்த பத்திரிகை செய்திகளையும் பார்த்தணும். ஒரு பிரிவுகளில் தனிநபர் அமைப்புகள் என்று இருக்கிறார். இப்போ இந்த சிவில் சொசைட்டியில் கூடுதலாக இப்போ திருவோணமலை ஆயர், யாழ்ப்பாண ஆயர் இல்லத்தை சேர்ந்த விகாஸ் ஜெனரல், மற்றது சமய தலைவர்கள், இன்னும் இந்து மத சைவ மத தலைவர்கள், இணைய தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இது ஒரு தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த 6 நாணய கைத்த கையில் வச்சிருக்கிற ஒரு விஷயம் இருக்குதானே. இப்போ இந்திய ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது, தலைவர் இருக்கிற பொழுது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. அவருக்கு பிற்பாடு அது மெல்ல 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 ஸ்பிளிட் பண்ணப்பட்டு போயிட்டு, மன்னார் பேராயராக இருந்த ராயப்பி யோசப் அவர்கள்ட்ட அந்த ஆளுமை இருந்தது ஓரளவு. அவர் அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கூப்பிட்டு அவர் கூப்பிட்டா எல்லாரும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு அவர் மீதான உயர்ந்த மரியாதை ஒன்று இருந்தது. அவரும் ஒரு தமிழ் தேசியத்திலிருந்து கொஞ்சமும் அறக்காமல் அதை கொண்டு போனதால எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையும் இருந்தது. இப்போ இன்றைக்கு அந்த அந்த இடத்தை நிரப்புறதுக்கு ஆட்கள் இல்லை. நாங்கள் எல்லாம் தனித்தனி எங்களோட கட்சியை விடுங்களேன், அது 50 கட்சி இருக்கும், ஆட்கள்கிட்ட 50 கருத்து இருக்கும். ஆனால் எல்லாரையுமே இப்படி இருங்க கதைப்பம் என்று சொல்றதுக்கு ஒரு தலைமை எங்கள்கிட்ட இல்லாத ஒரு குறைபாடு எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ இந்த சிவில் சமூகத்தினுடைய எழுச்சி ஒன்று தேவை. அது எப்படி வரப்போகுது, அதில் எப்படி பலமாக இருக்க போகுதுன்றதை நான் இப்போ ஆர்வம் சொல்ல இல்லை. ஆனால் அப்படி ஒன்று தேவை. அது ஒரு சுதந்திரமான எல்லாரோடையும் கதைக்கக்கூடியது. நாளைக்கு சில வேளை அனுபகுமார வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், மஹிந்த வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், அல்லது சஜித் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், ஏனென்றால் ரணில் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், எங்களோடையும் கதைக்கணும். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை, தேசிய அபிலாசைகளை, அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகிற அமைப்பாக இருந்தால் அது ஒரு ஜெனரல் பொடி, அது எலெக்ஷன் கேட்க போறதில்லை, ஆனால் நல்ல பிரசரை கொடுக்குற ஒரு அமைப்பாக இருக்க போகும். அவ்வாறான முறையில் அது ஆரம்பிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று, நல்ல விஷயம். அதில் இருக்கிறவர்களும் அநேகமான 10 எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள். அவர்களது இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் அவர்கள் வைக்கிற கோரிக்கைகள், நான் இது கட்சியை கடந்து சொல்றேன். எங்களுடைய கட்சியில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. போன 19ஆம் தேதி எங்களுடைய மத்திய குழு கூட்டம் இருந்தது. மத்திய குழு கூட்டத்தில் நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படவில்லை. என்னுடைய நியாயபூர்வமான கருத்துக்களையும் நான் முன்வச்சிருந்தேன். இவ்வளவு காலமும் நாங்கள் பல பேருக்கு ஆதரவு கொடுத்திருந்தோம். சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம், தோத்து போனோம். பிறகு மைத்திரியை கொண்டு வந்தோம், மைத்திரியால் எதுவும் நடக்கவில்லை. 16 எம்பியாக இருந்து நாங்கள் 10 குறைஞ்சோம். பிறகு சஜித்துக்கு ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் சஜித் தோத்தார், நாங்கள் ஒன்றும் அடைய முடியவில்லை. அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் நடந்த தெரிவில் தலசுக்கு ஆதரவு கொடுத்தோம், அவர் தோத்து போனார், ரணில் வந்தார். எங்களுடைய ராஜதந்திரங்கள் பல இடங்களில் நாங்கள் தோத்து போயிருக்கிறோம், அல்லது எங்களுக்கு அது வெற்றி அளிக்கலை. திரும்பவும் நாங்கள் ஆரோரு சிங்கள தலைவரை தான் ஆதரிச்சு நிற்கிறத விட எங்களுக்கு இதுதான் சமஸ்தியை நாங்கள் எப்பயோ சொல்லியிருக்கிறோம்ன்றது வேற கதை. ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டு தான் இருக்க வேணும். தமிழீழம் என்று சொல்லத்தான் எங்களுக்கு நாடு வரும் என்றால், இல்லை எங்களுக்கு சமஸ்தி என்று சொன்னாத்தான் ஒரு தீர்வு வரும் என்றால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லத்தான் வேணும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அனுபவ சொல்லியிருக்கேன், நான் மாகாண சபை முறையை ஒரு அரசியல் ஜாப்பை மாற்றும் வரைக்கும் நான் இயங்க விடுவேன். ஆனால் வடக்கு கிழக்கு இணைந்திருக்க அதை வழக்கு போட்டு பிரித்ததாரு இதே அனுபகுமார். அப்போ அவரை எப்படி நம்பி ஜாப்பு பெறும் வரைக்கும் அவர் மாகாண சபையை எங்க விடுவார் என்று நம்புறது என்றது எங்களுக்கு இருக்கிற கேள்வி. நான் அதுக்காக அந்த கருத்தை தூக்கி எறியேன். சஜித் சொல்றேன், நான் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். இலங்கையின் அரசியல் அமைப்பில் 13ஆம் திருத்தம் என்றது ஒன்று கொண்டு வரப்பட்ட அரசியலில் இருக்க ஒரு விஷயம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நான் ஜனாதிபதி தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்?
முதலும் அவர் அமைச்சராக இருக்கையை கூட நடைமுறைப்படுத்திட்டு காட்டியிருக்கலாம். அப்போ அதை அவர்கள் காட்டை செய்ய மாட்டார். இப்போ எவ்வளோ அதை வச்சுக்கொண்டு செய்ய விடாமல் வச்சுக்கொண்டு என்ன சொல்லுவார்கள் என்றால், நாங்கள் இதை சொல்லுவோம், இதை செய்வோம். ஆனால் அரசியலமைப்பில் இருக்குது. அப்போ அரசியலமைப்பில் இருக்கிற ஒன்றை செய்யவில்லை என்பது இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய புலர். இதை சுட்டி காட்டுறது சிவில் சமூகத்தின் மிகப்பெரிய பணியாக இருக்குது. சிவில் சமூகம் அதை செய்யுது. இப்போ இன்றைக்கும் இறையணிய செல்வின் அவர்கள் அதில் இருக்கிறவரும் அவருடைய ஒரு கருத்தும் இப்போ நம்ம வரைக்க பார்த்து கொண்டு வந்தேன். அதை விட நிலாந்தன், ப்ரொஃபஸர் கணேசலிங்கம், ஜோதிலிங்கம் ஐயா, இப்படியானவருடைய கருத்துக்கள் மெல்ல மெல்ல மக்கள்கிட்ட அது சென்றடையுது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அது சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் சிந்திக்கிறார்கள். அந்த அணியில் இவ்வாறான பெரிய அணி ஒன்று சேர்ந்து இருக்குது. புலம்பெயர் நாடுகள்லையும் பெரும்பாலானவர்கள் அந்த விடயங்களில் அவர்களோடு ஒத்து போகிற மாதிரியான செயல்பாடுகளையும் நாம் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இந்த மாற்று கருத்துக்களும் இருக்குது, இல்லாத இல்லை. கருத்துக்கள் சொல்றதுக்கு உரிமை இருக்கு, அவர்கள் சொல்றார்கள். இப்போது நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது பூரண அதிகாரம் பெற்ற ஒரு தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவத்தில் இப்போது பொது வேட்பாளர் சம்பந்தமாக உங்களது தனிப்பட்ட முடிவு என்ன? யார் எங்களுக்கு சார்பாக இருப்பார்கள் என்று உங்கள் அரசியல் அனுபவத்தில் நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள்? நீங்கள் கேட்ட பொது வேட்பாளர் விஷயத்துல தம்பி, நான் உங்களுக்கு முதலே அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொன்னேன். இருந்தாலும் கூட நாங்கள் வாக்களித்து பார்த்துருக்கிறோம். எல்லாரும் நடக்கையில் எதுவும். என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து, நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன். கட்சிக்கு என்ன பேசக்கூடாதுன்றது கட்சி தடை செய்யவில்லை. ஆனால் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு. ஏனென்றால் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாகும். மற்றது இதே ஒரு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வைப்போம். இரண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை, அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு இரண்டாவது கொள்கையை வைப்போம். மூன்றாவது, நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள், ஒரு சக்சரல் ஜெனோசைட்டுக்குள் உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்த கொள்கையை வைக்கிறோம். நாலாவது, நாங்கள் சுதந்திரமாக ஒரு தொழில் முயற்சியை எம்மவர்களை கொண்டு, வெளிநாட்டில் இருக்கிற இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் ஒரு தொழிற்சாலையை தொடங்குற என்றால் அதுக்கேற்ற ஃபைனான்ஸ் அதிகாரம், நிதி அதிகாரம் எங்களுக்கு இல்லை. இப்போ தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வுன்ற இது நான் ஒரு 5 விஷயத்தை சொல்றேன். இவ்வாறான கொள்கைகளை தான், இதுதான் பொது வேட்பாளர். ஆள் அல்ல, நபர் அல்ல, இவர் அவர் என்று நாங்கள் சொல்ல வரேன். இந்த கொள்கைகளை ஒரு வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் முதலாவது ஒரு நிகழ்ச்சியில ஓட்டம் கொண்ட பார்க்கலாம். மக்களின் ஆர்வம் அப்படி இருக்கு. ஏன்னா இப்படி ஒன்று நாங்கள் இறக்கி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் 82ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் போட்டியிட்டவர். ஆனால் எங்களோட மக்கள், எங்களோட கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்கல. மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருந்தார். 1,78,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் இருக்கையில் அந்த நேரம். ஆனால் நுவரெலியாவில், அவிசாவளையில், ரத்தினபுரியில், மாத்தளையில், மட்டக்களப்பில், சிலாபம், புத்தளத்தில் இருந்தவரெல்லாம் வாக்களிச்சிருந்தவர் அவர். இப்போ நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்குற பொழுது சில வேளைகளில் சிங்களாக்கள் மீது வெறுப்பு கொண்ட சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்கக்கூடும். நிறைய எத்தனையோ 15 லட்சம் முஸ்லீம் வாக்குகள் இருக்கு, தமிழ் பேசும் முஸ்லீம்களுடைய வாக்கு இருக்கு. 18,88,000 தமிழ் மக்களுடைய வாக்குகள் உண்டு. அதை விட 7,48,000 மலைய மக்களுடைய வாக்கு உண்டு. இந்த கிட்டத்தட்ட 45 லட்சம் வாக்குகள் இருக்குது. இதுல யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமே 5,84,000 வாக்கு இருக்கு, கிளிநொச்சி உட்பட்ட யாழ்ப்பாணத்தில் தமிழ் வாக்குகள். அதே போல இப்ப நீங்க வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, வன்னியை பார்த்தீங்கன்னா 3,85,000 வாக்குகள் இருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3,12,000 வாக்குகள் இருக்கு. திருகோணமலையில் தனி தமிழ் வாக்குன்னு பார்த்தா 98,000 வாக்குகள் இருக்கு. அம்பாறை மாவட்டத்தில் தனித்தமிழ் வாக்குன்னு பார்த்தா 1,03,000 வாக்கு இருக்கு. நான் இந்த கணக்குகளில் சில விட கொஞ்சம் 1,000-2,000 கூடி குறையலாம். ஆனால் அதுக்காக கணக்கை கூட்டி குறையாது. இவ்வளவு வாக்குகள் தமிழர்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க என்ன கேட்கிறார்கள் சில பேர், நீங்க பொது வேட்பாளராக்கி 50,000 பேர் தான் வாக்களிச்சா அது பெரிய தோல்வி தானே, அப்படி போகக்கூடாது. வாக்கல்ல முக்கியம். நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்றோம், எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை, எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, அதுக்கு நீங்க நீதி விசாரணையை கொண்டு வா. தங்களுக்கு யார் ஜனாதிபதியா வருவாங்க அவையெல்லாம் யோசிக்கணும். பிரான்ஸ் தேசம் உட்பட்ட ஐரோப்பிய ஒன்றியம் என்ன நினைக்குது, தங்களுக்கு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஆள் ஜனாதிபதியா வந்தாருன்னா சரி, அவையில கதை முடிஞ்சு அவங்கள கையை விட்டுருவாங்க.
அமெரிக்காவோ இந்தியாவோ தனக்கு விரும்பின ஒரு ஆள் வந்துட்டா என்ன செய்வார்? அவர்கிட்ட பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு. எங்களை விட்டுருவார்கள். அப்ப நாங்கள் அவைகளையும் வெல்ல வேணும் என்றால் நாங்கள் ஒரு பிரஷரை கொடுக்கணும். சத்தி கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்குற பொழுது அவைகளே எங்களை கூப்பிட்டு கேட்கணுமே, பொது வேட்பாளர் வெற்றி பெறுமா, ஏன் நீங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, அதுல என்ன நடக்கும்? இலங்கையில் இருக்கிறவர் தேடி வாராரு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இவ்வளவு கால தேர்தல் காலத்துல 2010 பாருங்களேன், ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்துல வாக்கு கேட்டவை யாராவது அப்படி இருக்கு அவர்களால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லையா, இது வரைக்கும் இல்லை. அப்ப ரணில் விக்ரமசிங்க விக்னேஸ்வரன் ஐயா வீட்டை போறார், அனுர மாவியண்ணன் வீட்டை போறார், சஜித் மாவியண்ணன் வீட்டை தேடி வாரார், யாரோ குடிக்கணும் போறார். இது எப்ப நடக்குது? இந்த 15 வருஷ வரலாற்று நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அப்ப இதுக்கு பின்னணி காரணம் என்ன? இப்ப தேவைப்படுது, இப்ப வடிவா விளங்குது. இவன் 3 பேரும் போட்டியிட்டா சில வேளை இன்னும் 2 பேர் போட்டி போடலாம் தென்னிலங்கையில. அங்க சிங்கள வாக்குகள் சிதற போகும், தமிழ் வாக்கு தீர்மானிக்க போகும், தமிழக வாக்கு வேணும். இப்ப நாங்க பிடிக்கணும், பொது வேட்பாளர் இறக்கணும், கொள்கையை கொண்டரணும், சமஸ்தி தீர்வையாது சத்தியகன மாதிரி கேட்டு போட்டு வச்சு வா இறங்கி வா. சரி நீ சிங்கள மக்கள்கிட்ட சொன்னா உனக்கு வாக்கு கிடைக்காது, வெக்கப்படுற, சொன்னா நீ தோத்துருவான்னு பயப்படுற, எழுது 2 ஹை கமிஷனுக்கு முன்னால அம்பாசிடர் 2 பேர் சைன் பண்ணட்டும், நாங்க வெளியில விட இல்லை, நாங்கள் உனக்கு பகிரங்கமா ஆதரவு தாரோம், நாங்க ஒண்ணுமே சொல்லாம ஆதரவு தாரோம், நீ எழுதிட்டா ஒஸ்லோவில் இருக்கிற மாதிரியா எழுதுவோம், பேசுவோம் அதை பற்றி. ஆனா அதுக்கு தயார் இல்லை. அப்படி என்றால் பொது வேட்பாளர் எவ்வளவு கனதியானது யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த விஷயத்துல நான் சில வேளை சொல்ற கருத்து இன்றைக்கு பிள்ளையா இருக்கலாம். ஏனண்டா இந்த புவிசார் அரசியல் என்பது 2005ஆம் ஆண்டுல மக்கள் அந்த தேர்தலை நிராகரித்தார். ரணிலுக்கு வாக்களிக்கல, 1.5 லட்சம் மக்கள் வாக்களித்திருந்தா ரணில் அண்டை ஜனாதிபதி. ஆனா அவர் எங்கட போராட்டத்தை சிதைச்சு கருணாவை பிடிச்சு அவர் எங்கட போராட்டத்தை மௌனமாக்குறதுக்கு முயற்சித்த பொழுது எங்களுடைய மக்களுடைய கோபம் அவருக்கு வாக்களிக்காமல் நாங்கள் தேர்தலை புறக்கணிச்சோம். அப்ப எங்களுக்கு ஒரு பலம் இருந்தது, விடுதலை புலிகள் ஒரு சக்தி இருந்தது. அப்ப நாங்கள் புறக்கணிச்சோம், எங்களை காப்பாற்ற ஒரு அணி இருந்தது. அண்டே புவிசார் அரசியல் எங்களுக்கு அது சரி, நாங்கள் எடுத்த முடிவு சரி. புலிகள் எடுத்தாண்டு யாரும் சொல்ல, மக்கள் எடுத்தார்கள் அந்த முடிவு, புலிகளுக்கு ஆதரவு. இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்களற்ற அல்லது எங்களுக்கு தலைமைத்துவம் சரியான ஸ்ட்ரோங் இல்லாத நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் இறக்குறதுல பயப்படுகிறோமோ இல்லையோ, இதை கவனமா கொண்டு போனோம் என்றால் இறங்கி வருவார்கள். இதுதான் இன்றைக்கு காலகட்டம் எங்கட கைக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்த வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 150% நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. ஆனால் நான் இன்னொன்றை திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற மெம்பர். நமது தேசியம், நமது மக்களின் எதிர்காலம் கடந்த காலங்கள் மாதிரி இருக்கின்ற தமிழர் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் இருந்த மாதிரி நீங்களும் அதை கடத்தி கண்டு போக போறீர்களா? இல்லை, நமது எதிர்கால சந்ததியினருக்கு என்ன திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே? ஒரு விஷயம், எங்களுடைய கட்சியினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்களுடைய இழந்து போன இறமையை மீட்டெடுக்கும் வகையில் அவர்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறையை உருவாக்குதல். இது 1949ஆம் ஆண்டு கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது தந்தை செல்வா ஆற்றிய உரையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. பிற்பாடு 25 வருஷங்கள் அந்த கட்சி 71ஆம் ஆண்டுக்கு பிறகு கிடப்பில் இருந்தாலும் 2004ஆம் ஆண்டில் அந்த கட்சியை மீள வெளியில கொண்டு வந்து தேசிய தலைவர் அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த கட்சியை கொண்டு வந்து வெளியில தமிழரசு கட்சியாக எல்லாரையும் இணைத்து வீட்டு சின்னத்தில் எலெக்ஷன் கேட்கிற காலத்திலையும் இதே கொள்கையை நாங்கள் பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்கிறோம். அதுக்குரிய மேனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அது மிக தெளிவாக 2004 குறிப்பிடப்பட்டிருக்கு. 2010, 15, 20 குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மக்கள் எங்களுக்கு தந்த ஆணை வாக்குகள் என்பது நாங்கள் இந்த தேர்தல் மூலமாக ஒரு மக்களுடைய ஆணையை பல தடவைகள் பெற்றுக்கொள்ளும். அது என்னுடைய பிரதானமான இலக்கு வடக்கு கிழக்கு என்பது மரபு வழியான எங்களுடைய தாய் நிலம், அது எங்களுடைய ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட். இந்த மரபு வழியான தாய் நிலத்தில் இழந்து போன எங்களுடைய இளமையை மீட்கும் வகையில் நாங்கள் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறையை உருவாக்குவதற்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு முன்வைத்து எங்களுடைய அரசியல் கொள்கையை முன்னகர்த்தி செல்கிறோம். இதுதான் எங்களுடைய பிரதானமான கொள்கையும்
பிரதானமான இலக்கம். ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டால் அது பறிக்கப்பட முடியாதா இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு 13ஆம் திருத்தம் பற்றி பல பேர் பேசுகிறாங்க. நான் அதுக்கு பூர்ணமாக பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், அதை விளங்கப்படுத்துகிறேன். காரணம், வடக்கு கிழக்குக்கு கொண்டுவரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தமாக வந்த 13ஆம் திருத்தம் என்பதில் போலீஸ் அதிகாரம் இருக்குது, காணி அதிகாரம் இருக்குது. ஆனால் போலீஸ் அதிகாரம் இயங்குறது இல்லை, இன்று வரைக்கும் கொடுக்கப்பட்டது. காணி அதிகாரம் என்பது வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், கடலோர காவல் திணைக்களம், மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, கனியமணல் வள திணைக்களம், இவ்வாறான திணைக்களங்கள் மத்திய அரசுகளே இருக்கு. இவர்களுக்கு இங்கே நிலம் இருக்கு. இப்போ வனவள திணைக்களம் தண்ட லேண்ட் என்று சொல்லி லேண்டை அவர்கள் கல் போட்டால் நாங்கள் ஒன்றும் செய்யலாம், அதுக்கு மாகாணம் இதுவும் கையாளுங்க. அவங்க லேண்ட் பவர் இல்லாமலே போயிடும். கல்வியும் சுகாதாரமும் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் ஒரு வடக்கு மாகாணத்துக்கான சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்களால் நியமிக்கிறார். இவ்வளவு காலமும் வடக்கு மாகாண சீஃப் செக்ரட்டரியாக கூட சிங்களால் இருந்தவர். மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் இப்போ இளங்கோவன் அவர்கள் தமிழால போட்டிருக்கோம். இதெல்லாம் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா 13ஆம் திருத்தத்துக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு வரா. அதிலும் இலங்கையில இந்த ஒற்றையாட்சிக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட்டால் இந்த நேரமும் எடுக்கலாம். இப்போ பிரித்தானியா ஒற்றையாட்சி தான். ஆனால் பிரித்தானியாவில் இருக்கிற ஒற்றையாட்சியில பிரிந்து போகிற உரிமையும் இருக்கு. அயர்லாந்து தேர்தல் நடத்தி பிரிந்து போனார்கள். ஸ்காட்லாண்டில் பிரிந்து போவதற்கான தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் பிரிந்து போகவில்லை. ஆனால் நாங்கள் கேட்கிறது, நாங்கள் பிரிந்து போக வேண்டும் நாங்கள் சொல்ல, நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய மண்ணில் எங்களை நாங்கள் ஆளக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான மீள பறிக்கப்பட முடியாத அதிகாரங்களை வழங்கினால் அது பறிக்கப்படக்கூடாது. அந்த அதிகாரத்தை அவர்கள் ஆளவணும், அதை கையாளக்கூடிய வகையில் இருக்கணும். இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் இந்த இலக்கோடு செயல்படுகிறோம். இரண்டாவதாக, நீங்கள் பிரான்சில் இப்போது வந்து அங்கு சிறு சிறு சந்திப்புகளை மட்டுமே நிகழ்த்துகிறீர்கள். ஏன் நீங்கள் ஒரு மக்கள் சந்திப்பை ஏற்படுத்த முடியவில்லை? உங்களால் நீங்கள் அதை செய்திருக்க ஏன் முடியாமல் போனது? நான் பல தடவைகள் இங்கே வந்த நேரங்களிலேயும் இப்படி சந்திப்புகள் செய்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் மக்களுக்கும் எங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது, எதிர்பார்ப்புகள் இருந்தது. லண்டனில், பிரான்ஸில் இருந்ததை பிறகு எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களுடைய நடவடிக்கைகள் அல்ல கட்சியில் உள்ள சில பலகீனங்கள் காரணமாக எங்கள் செயல்பாடுகள் மீது விரக்தி கொண்டதில் மக்கள் எங்களோட கொஞ்சம் நெருங்கி புலம்பெயர் இடங்களில் நெருங்கி வாரதில் தடங்கல்கள் இருந்தது. வெறுக்கையில் தூக்கி அறிக்கையில் இன்னும் சரிடாப்பா அவங்களோட கதைக்கிறத கொஞ்சம் குறைப்போம் என்ற மனநிலையோடு இருந்தது. இல்லை தானே அப்படி இருந்தது. நாங்களும் பிழைகளை விட்டுருக்கிறோம். அந்த பிழைகளை தாண்டித்தான் நாங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பிழைகளை தாண்டி திருத்தங்களை செய்து கொண்டு போக வேணும். மற்றது எல்லார்ட்டையும் கருத்துக்கள் என்றது ஒரே வகையாக இருக்காது. ஒரு ஆள் கருத்தை சொல்லுவார், இன்னொரு ஆள் சண்டை மாதிரி சொல்லுவார், ஒரு கோபம் மாதிரி கதைப்பார், ஒரு ஆள் நிதானமாக சொல்லுவார், ஒரு ஆள் சின்னதாக சொல்லுவார், ஒரு ஆள் பெருசாக சொல்லுவார். இது நாங்கள் மனித மனம்தானே. பாராளுமன்ற பேசுகிற போதுலையும் பார்த்துட்டீங்க, அவன் சரத் விவசாயியாக குரங்கு மாதிரி கதைப்பான். அவனோட என்னென்ன கதைக்கிற கதைச்சா நீ நான் இப்போ தான் சொல்லுவோம். நான் அவனு சொல்லுவேன் குறைக்காதீங்க, ஆனால் அப்படிதான் கதைக்கலாம். அவன் அப்படிதான் கேட்கிறான் கேள்வி. இப்போ சில சிங்கள பின்வரிசை உறுப்பினர்கள் என்ன வேணும், நாங்கள் எவ்வளவு நாகரிகமாக கதைச்சாலும் அவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள், நீங்க புலி என்றுவார். அப்ப புலி என்னன்னா இங்க பத்தி கொண்டு வரும். இப்ப சும்மா இருக்க போலீஸ்காரனே சொல்றான், என்ன தமிழர்லாம் புட்டு தின்னு கிடந்தார்கள் உங்களுக்கு என்ன தெரியும் கேட்கிறேன் என்றால் அவனுக்கு விட சொல்லத்தானே வேணும். நாங்கள் எங்களையதான் புட்டு தின்னு கிடக்கிறார்கள் மாதிரி அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான். புட்டுண்டா இந்த பெருமதி என்னன்னா அவனுக்கு தெரியாது தானே. அப்ப இந்த இப்படியான விஷயங்கள்ல சிலதுகள் நாங்கள் ஒரு பின்னடைவுகள் இருந்தது. மெல்ல மெல்ல சந்திக்கிறோம். நேற்று நாங்கள் சந்திப்புகள் செய்த நாங்கள் தொகையாக ஆட்களை சந்தித்து கேள்வி கேட்டு விடையளிக்கிறத விட ஆட்கள் குறைவென்றாலும் யதார்த்த பூர்வமாக கொஞ்சம் அமைதியாக அவர்களுடைய உண்மையான உள்ள கிடைக்கைகளை புரிந்து மெதுமெதுவாக நாங்கள் மூவ் பண்றது மெல்ல போறது நல்லது என்று நான் கருதுகிறேன். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.